ஹலோ guys, வெல்கம் பேக் டு சேனல். இந்த ஆப்பும் டவுன்லோட் பண்ணாமல் உங்களோட இன்ஸ்டாகிராம் பயோ வாட்ஸ்அப் அபவுட் பேஜில் இருக்க ஃபாண்ட்டை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செட் பண்ணி மாஸ் காட்டணுமா? அப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்றைக்கி காலேஜ் லீவ் போட்டிருக்கீங்க. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான பேராகிராஃப் நோட்ஸை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. அவங்களும் நீங்கள் சொன்ன மாதிரியே வாட்ஸ்அப்பில் அந்த பேராகிராஃபை சென்ட் பண்ணுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்பியிருக்க ஒரு பெரிய பேராகிராஃபில் எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் ஹிண்ட்ஸ்னு தெரியாமல் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களா? அப்போது நீங்கள் வாட்ஸ்அப்லேயே இம்பார்ட்டண்டான ஹிண்ட்ஸில் நோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அனுப்பின பேராகிராஃபை லாங் ப்ரெஸ் பண்ணி மெசேஜ் காப்பி பண்ணிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் டைப் பண்ணுற பிளேஸில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது எந்த பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டார் எண்டிங்கில் ஒரு ஸ்டார் கொடுத்துட்டு சென்டரில் எந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்னு நினைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்ஸை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை டைப் பண்ணிவிட்டு எண்டிங்கில் ஒரு ஸ்டார் கொடுத்துட்டிங்கன்னா போல்ட் லெட்டர்ஸில் டிஸ்பிளே ஆகும். இதனால ஒரு பெரிய பேராகிராஃப் மெசேஜில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை மட்டும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கோ த்ரூ பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் ஆர் வேர்ட்ஸை இட்டாலிக் ஃபாண்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு அண்டர்ஸ்கோர் சிம்பிள் கொடுத்துட்டு நீங்கள் டைப் பண்ணணும்னு நினைக்கிற மெசேஜை டைப் பண்ணிவிட்டு எண்டிங்கில் ஒரு அண்டர்ஸ்கோர் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற மெசேஜ் இட்டாலிக் ஃபாண்ட்டில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இட்டாலிக் ஃபாண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக எந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் மாற்றி மெசேஜ் அனுப்பிட்டா என்ன பண்ணுவோம்? மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்துட்டா மெசேஜ் ரிசீவ் ஆனவங்களுக்கும் நமக்கும் மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். பட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட டைம் லிமிட்டேஷன்ஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ½ அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் மாற்றி அனுப்புகிற மெசேஜை டெலீட் பண்ண முடியாது, ரைட்? ஸோ அதுக்கான சொல்யூஷன் உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் டாஸ்க் பார் நீங்கள் மெசேஜ் பண்ணுற பிளேஸில் ஸ்டார்டிங்கில் டில்டு சிம்பிள் போட்டுட்டு மாற்றி அனுப்புகிற மெசேஜை டைப் பண்ணி எண்டிங்கில் டில்டு சிம்பிள் கொடுத்தீங்கன்னா மெசேஜ் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பெரிய பேசேஜில் இருக்க மிஸ்டேக் வேர்ட்ஸை கூட ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். நாலாவதாக சொல்கிற ஃபாண்ட் ஸ்டைலுக்கு உங்கள் மொபைல் கீபோர்டில் இருக்க அப்போஸ்ட்ரோஃபி சிம்பிள் 3 டைம்ஸ் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜை டைப் பண்ணிக்கோங்க. அகைன் க்ளோசிங்க்கு 3 டைம்ஸ் அப்போஸ்ட்ரோஃபி சிம்பிள் டைப் பண்ணிங்கன்னா 4th டைப் ஆஃப் ஃபாண்ட் ஸ்டைல் ரெடி. இப்போது நீங்கள் ஆர்வமாக வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்க இன்ஸ்டாகிராம் பயோக்கு இந்த வீடியோவில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட் வெப்சைட் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுவும் 3rd மென்ஷன் பண்ணியிருக்க வெப்சைட்டில் அட்ராக்டிவ் சிம்பிள்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் உங்கள் மொபைலில் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க வெப்சைட்டை கூகுளில் சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட்டாக இருக்க லிங்கை சூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற மெசேஜை டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ண மெசேஜோட டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ்லாம் பாட்டமில் டிஸ்பிளே ஆகும். உங்கள் வாட்ஸ்அப் அபவுட் பேஜ், இன்ஸ்டாகிராம் பயோ அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பர்த்டே ஆனிவர்சரி விஷஸ்லாம் பண்ணும்போது ஸ்டேட்டஸ் கேப்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
இதுக்கப்புறம் உங்கள் காண்டாக்ட்ஸில் இருக்க எல்லாருமே இந்த ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போது அவங்கள்ட்ட நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த ஃபாண்ட் ஸ்டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லுக்கையே சேஞ்ச் பண்ணி மாஸ் காட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.